வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்க்கெட் அப்டேட் பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து இன்னைக்கான நாள்ல கொஞ்சம் பாசிட்டிவா மூவ் ஆயிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் ஐடி செக்டார் தான். ஸோ ஐடி செக்டார் திடீர்னு அடி அடிச்சு மனாவரியா அப்வர்ட் ட்ரெண்ட் எடுத்திருக்கு. குறிப்பா இன்ஃபோசிஸ் போன்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் 5% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்னங்கிறது டீடைலா பார்க்கலாம். ஐடி ஸ்டாக்கை இதுக்கு மேல விட்டா அடுத்தடுத்து க்ரோ ஆயிருமா, இல்ல இதான் ரைட் டைம் டு என்ட்ரா, பேஸ் ஃப்ளோர் ஆல்ரெடி ரீச் ஆயிடுச்சா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட், வெல்த், கெரியர் டெவலப்மெண்ட், க்ரோத் ரிலேட்டடான கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கம்யூனிட்டியில ஒரு மெம்பரா மாறிடுங்க. ஓவரால் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த என்டையர் வீடியோவுமே எஜுகேஷனல் பர்பஸ் காண்டி மட்டுமே. ஸோ ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல சென்செக்ஸ் வந்து 888 பாயிண்ட் கிட்ட அப்ராலி கொடுத்திருக்கு. நிப்டி 50 24,250 போயிட்டு கம்ஃபர்டபுளா பிளேஸ் ஆயிருக்கு. மிட் கேப் 0.82%, ஸ்மால் கேப் 1.48% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவரால் மார்க்கெட்டே கொஞ்சம் பாசிட்டிவா கொடுத்திருக்கு. ஆல்மோஸ்ட் 100 கம்பெனிஸ்க்கு மேல Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இதுல நமக்கு ஸ்பெசிபிக்கா உள்ள சில கம்பெனிஸோட Q1 ரிசல்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம டீடைலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாள்ல ஏன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நிப்டி ஐடி மட்டும் 3.2% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. குறிப்பா நிறைய பேர் இப்போ யூஎஸ்ல உள்ள ஏஐ பூம் பிரேக் ஆகி இப்போ கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகுது. அதனால இந்தியால எதுக்காண்டி ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் போட்டு பொழப்பொழன்னு பொழந்திருந்தாங்களோ அந்த ரீசனை இப்போ பிரேக் ஆகுறதுனால ஸ்டாக்ஸோட காஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திட்டு வராங்க. இது ஒரு ரைட் வேல்யூவேஷன் டு என்டர் இன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. அண்ட் எல்என்டியோட ஓவரால் Q1 ப்ராஃபிட்டுமே 14% கிட்ட இயர் ஆன் இயர் ஏறி இருக்கு. ஸோ எல்என்டி நம்பர் பீட் பண்ணியிருக்கு. அண்ட் பிரிடாமினண்டா இன்னொரு பிக்கஸ்ட் கம்பெனியான HUL பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாள்ல ஓவரால் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் நெட் ப்ராஃபிட் வந்து 3% கிட்ட விழுந்திருக்கு. சேல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 10% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் கீழே விழுந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே மார்ஜின் பிரஷர்ஸ் மட்டுமே. க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் ஓவர் நைட்ல 40% கிட்ட 4% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூஎஸ் ஈரானுக்குள்ள மறுபடியும் ஒரு மிசைல் அட்டாக் நடந்திருக்கு. இந்த நியூஸ் நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். ஏன்னா மிசைல் அட்டாக் பண்றாங்க அப்புறம் பீஸ் தாக்கும்பானுங்க. சோ இதுக்குள்ள போய் பாக்குறதுல பெருசா எந்த ஒரு பயனும் இல்லை. சோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு வி ஷேப் கொடுத்திருக்கு. காலையில ஸ்டார்ட் பண்ணி கீழே விழுந்து மறுபடியும் அங்க இருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேல போயிருக்கு. இன்னைக்கான நாள் நிறைய பேரோட போர்ட்போலியோ பாசிட்டிவா இருக்கணும். குறிப்பா நம்ம சொல்றபடி நீங்க அசெட் அலோகேஷன் பண்ணி போர்ட்போலியோ டைவர்சிபிகேஷன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்க போர்ட்போலியோ இன்னைக்கான நாள்ல கண்டிப்பாக பாசிட்டிவ் இருக்க வேண்டும். ஏன்னா ப்ராப்பர் போர்ட்போலியோ அலோகேஷன் மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு ஏத்தாப்புல மூவ் ஆகும், அப்படியே மூவ் ஆயிருக்கணும். சோ கீ நியூஸஸ் ஆஃப் டுடே இன்னைக்கு எடுத்து பார்த்ததுல கார்பரேட் earnings பொறுத்த வரைக்கும் எல்என்டி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ப்ராஃபிட் அடிச்சு நோக்கி போயிருக்காங்க. டாடா கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ராஃபிட் வந்து 56% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து டூ காஸ்ட்லி, இப்போதைக்கு இந்த ஜோன்ல என்டர் ஆக வேண்டாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து ப்ராஃபிட்டை டபுள் பண்ணிட்டு 52 வீக் ஹைல கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஸ்டாக் வந்து 9% கிட்ட அப் ஆயிருக்கு. சோ ஐடிஎஃப்சி பேங்க் வாங்கி வச்சிருந்த நிறைய பேருக்கு இன்னைக்கான நாள்ல கொண்டாட்டம் தான். நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ 2.7x டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் டபுள் பண்ணிட்டு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல உட்கார்ந்துருக்காங்க. குறிப்பா ஏஐ செக்மெண்ட் ட்ரிவன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டுக்கு ஒரு நல்ல பொட்டன்ஷியல் எடுத்து கொடுத்திருக்கு. நாம இந்த ஸ்டாக் பத்தி டீடைலா இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம். ஏஐ டேட்டா சென்டர், ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமா எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து பெனிஃபிட் அடையுங்கிற ஒரு டீடைல் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலனா அந்த வீடியோ போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சோ அதுல உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான புது ஸ்டாக்ஸ் தெரியும். அதானி என்டர்பிரைசஸ் பத்தி நான் ரீசெண்டா தான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன். அதானியோட Q1 ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதுல நெட் லாஸா 1160 கோடி கிட்ட ஓவரால் பண்ணிருக்காங்க. சோ அதானி போர்ட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாள்ல ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இது மொத்தமா சேர்ந்து ஓவரால் இதை டிராக் பண்ணி இழுத்திருக்கு. நிப்டி 50 2.16% கிட்ட டிக்ளைன் ஆயிருக்கு. இந்துஸ்தான் யூனிலிவர் பொறுத்த வரைக்கும் சேல் இன்க்ரீஸ் ஆகி ப்ராஃபிட் பண்ண முடியல. இதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து இன்புட் காஸ்ட் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படின்னா இன்புட் காஸ்ட் டு ப்ரொடியூஸ் ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதை எந்த கன்சியூமருக்கு அவங்களால கேஸ்கேட் பண்ண முடியல. இது இந்துஸ்தான் யூனிலிவருக்கு உள்ள பிரச்சனை மட்டும் கிடையாது, எஃப்எம்சிஜிக்கே உள்ள பிரச்சனை. இந்துஸ்தான் யூனிலிவர் நான் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண ஸ்டாக்ல ஒன்னு.
சோ இது ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல வந்துச்சு. ஸ்டாக் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து கீழே விழுந்திருக்கு. இன்னும் கூட கீழே இறங்கிச்சுன்னா கன்சிடர் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிஎல் பொறுத்த வரைக்கும் ஷேர் வந்து 4% கிட்ட விழுந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிறது Q1 மார்ஜின் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு. சோ ஓவரால் ஸ்டில் மோத்திலால் ஆஸ்வால் வந்து என்ன சொல்றாங்கன்னா பை ரேட்டிங் தான் குடுத்திருக்காங்க. 30% அப்வர்ட் ட்ரெண்ட் போகுங்கிறது. என்னோட எக்ஸ்பெக்டேஷனுமே சேம். ஸ்டாக் ஒரு நல்ல பிரைஸ்ல வரும்போது கன்சிடர் பண்றது பெட்டராக இருக்கும். சூஸ்லாண்ட் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் 6% டவுன், ரெவன்யூ 22% அப், பட் ஸ்டில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஒரு நல்ல பிரைஸ் பாயிண்ட்ல இருக்கு. இதை டேர்ன் அரவுண்ட் பண்ணும், ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நான் திங்க் பண்றேன். இதே மைண்ட் செட்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ஆல்ரெடி பேஸ் பிரைஸ் வந்து 50 கிட்ட மெயின்டைன் பண்ணியிருந்தேன். இப்போ அதையும் உடச்சிட்டு கீழே ஒரு 40 கிட்ட ஆல்மோஸ்ட் போயிருச்சு. சோ நான் கொஞ்சம் ஆவரேஜ் அவுட் பண்ணலாங்கிறது என்னோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. டாடா கெமிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் வந்து 81% கிட்ட கொலாப்ஸ் ஆயிருக்கு. சோ ஸ்டாக் வந்து ஷார்ப்பா 3% விழுந்திருக்கு. டாடா கெமிக்கல்ஸ் டூ காஸ்ட்லி, இன்னும் கீழே விழணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டாடா கெமிக்கல்ஸ் நான் நிச்சயமா கன்சிடர் பண்ணுவேன். கெமிக்கல் செக்மெண்ட்டுக்காண்டி இல்ல, டாடா கெமிக்கல்ஸ் இவி பேட்டரி செக்மெண்ட்ல ஒரு முக்கியமான பிளேயரா வருவாங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஏன்னா ஒரு இவி பேட்டரி செய்யறதுக்கு அப்ஸ்ட்ரீம்ல நமக்கு ரா மெட்டீரியல் தேவை. அந்த ரா மெட்டீரியல் முக்கியமான ரா மெட்டீரியல் சர்டன் கெமிக்கல்ஸ், அது டாடா கெமிக்கல்ஸோட பைப்லைன்லயும் சிலது அவங்களோட ப்ராடக்ட் லிஸ்ட்லயும் இருக்கு. கோல் இந்தியா பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் மிஸ் ஆயினதுனால ஸ்டாக் 4% கிட்ட ஓவரால் விழுந்திருக்கு. இது நிப்டி எனர்ஜி ஓவரால் டிராக் பண்ணி 1.7% கிட்ட ஓவரால் டிராக் பண்ணிருச்சு. சோ செக்டார் வைஸ் அப்டேட் பார்த்ததுல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்டாக்கு இன்னைக்கு அமோகமான நாள். TCS 4.47% சர்ஜ் ஆயிருக்கு. கோஃப்ரேஜ் 7% ஜம்ப். ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் இன்ஃபோசிஸ் போட்டு அடி நடிச்சாங்க. Q1 2027 கைடன்ஸ் ப்ராப்பரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கான நல்ல 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸோட கோ ஃபவுண்டரான நாராயணமூர்த்தி வந்து பப்ளிக்கா இன்னைக்கு அட்ரஸ் பண்ணும்போது ஏஐ ரிலேட்டடான எம்ப்ளாய்மெண்ட் கன்சர்ன்ஸ் பத்தி அவர் பேசும்போது ஆல்மோஸ்ட் எல்லா லீடர்ஸ்க்குமே ஏஐ பத்தின புரிதல் வந்துருச்சு, எம்ப்ளாயிஸ ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறோம், எங்களுக்கு இது ஒரு ப்ராப்ளமா தெரியலங்கிற ஸ்டேட்மெண்ட் பப்ளிக்லி கொடுத்திருக்காரு. சோ இது இன்ஃபோசிஸோட கான்பிடன்ஸ குறிக்குது. சோ ஸ்டாக் வந்து ரேலி ஆகுது. என்ன பொறுத்த வரைக்கும் ஐடி ஸ்டாக் எல்லாமே அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்கு. ஏஐ பூம் வந்து சஸ்டெயின் ஆகணும்னா $600 பில்லியன் கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு தனி வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன் ஏஐ பபிள் பத்தி. சோ அந்த வீடியோ டீட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும் இந்த மாதிரியான ஏஐ பபிள் இது பபிளா இல்ல உண்மைக்குமே இதனால ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் அடிபட்டு செத்து போயிருமாங்கிறத டீட்டெயிலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓவரால் பினான்சியல் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் ஐடிஎஃப்சி பேங்க்ஸ் அபரிவித ப்ராஃபிட் கொடுத்திருக்கு. டாடா கேபிட்டலுமே 56% கிட்ட ப்ராஃபிட் growth ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அசெட் குவாலிட்டியுமே பெட்டரா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சோ ஓவரால் நிப்டி பிரைவேட் பேங்க் பொறுத்த வரைக்கும் இதனால 2.2% கிட்ட அப். ஆக்சிஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் ஸ்டில் மார்ஜினல் நெகட்டிவ் தான் இருக்கு. பிஎஸ்யூ பேங்க் பொறுத்த வரைக்கும் சர்ஜ் ஆகி 2.8% கிட்ட அப்வர்ட் ரிசல்ட்ஸ் இருக்கு. மெட்டல்ஸ் அண்ட் மைனிங் பொறுத்த வரைக்கும் டாடா ஸ்டீல் 2.8%, ஹிண்டல்கோ 2.16% அப். டாடா ஸ்டீலோட ரிசல்ட்ஸ் வந்து Q1 நாளைக்கு பிளான் பண்ணிருக்காங்க. கோல் இந்தியா பொறுத்த வரைக்கும் 4% கிட்ட டிராப். ஆட்டோமொபைல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னைக்கான நாள்ல ஆல்மோஸ்ட் வந்து செக்டாரே கொஞ்சம் டவுன்வர்ட்ல ட்ரேட் ஆச்சு. ஓவரால் ஆட்டோ செக்டாரே 1.10% கிட்ட டவுன், எம்என்டம் 0.93 டவுன், ஈச்சர் மோட்டார் 0.49% டவுன். மாருதி சுசுகி அண்ட் எம்என்டமோட ரிப்போர்ட் நாளைக்கு வர்றதா இருக்கு. ரிப்போர்ட்ல பெரிய எதிர்பார்ப்பும் யாருக்கும் இல்லங்கிற காரணத்தினால எம்என்டம் இன்னைக்கான நாள்ல அடி வாங்கியிருக்கு. சிப்லா பொறுத்த வரைக்கும் 3.09% அப், ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 2.5% தேர்ஸ்டேல இருந்து கொஞ்சம் கெயின் ஆயிருக்கு. நிப்டி ஃபார்மாவே ஓவரால் 1.4% கிட்ட ஓவரால் அப்பா இருக்கு. சோ நாளைக்கான நாள்ல சன் ஃபார்மாவோட ரிப்போர்ட்ஸ் வருது, பிரிமல் ஃபார்மா இந்த மாதிரியான அதர் லைஃப் சயின்சஸோட ரிப்போர்ட்டுமே இன்னைக்கான நாளையும் பப்ளிஷ் ஆயிருக்கு. இத பத்தி அப்கமிங் வீடியோல நம்ம பார்க்கலாம். எல்என்டி வந்து 14% growth அடிச்சு நோத்திருக்கு. ஜேகே லட்சுமி சிமெண்ட்ஸ் அப்புறம் மத்த சிமெண்ட் செக்மெண்ட்ஸோட சில ஸ்டாக்ஸோட ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கான நாள்ல வந்திருக்கு. இத பத்தி நாளைக்கு பார்க்கலாம். சோ ஓவரால் ஏவியேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இண்டிகோ 0.59% கிட்ட கீழே விழுந்திருக்கு. பிரெண்ட் வந்து ரீபவுண்ட் ஆகி 4.3% கிட்ட அப்பா இருக்கு. டிஃபென்ஸ் ஸ்டாக்கான பிஇஎல் 4% கிட்ட விழுந்திருக்கு. ஸ்டில் இதோட டார்கெட் வந்து நான் பாசிட்டிவா பாக்குறேன். சோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பிஇஎல் வந்து ஒரு நல்ல பிரைஸ் பாயிண்ட்ல தான் இருக்கு. தாராளமா கன்சிடர் பண்ணி வைங்க. டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பின்னாடி பூம் ஆகும் கண்டிப்பாகவே.
ஸோ ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்விக்கி இன்னைக்கு 6% கிட்ட கெயின் ஆயிருக்கு. நேமிங் நியூ இந்தியா மார்ட்டோட சிஓ அனௌன்ஸ் பண்ண உடனே. எட்டர்னல் வந்து 4.23% கிட்ட ஓவரால் கெயின் ஆயிருக்கு. அவென்யூ சூப்பர் மார்க்கெட்ஸ் மட்டும் இன்னைக்கான நாள்ல 7% ஓவரால் கீழே விழுந்திருக்கு. நிப்டி ரியாலிட்டி இன்னைக்கான நாள்ல அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணி 2% கிட்ட கீழே விழுந்திருக்கு. பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸோட Q1 ரிசல்ட்ஸ் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஓவரால் பாலிசி அண்ட் பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆர்பிஐ ஸ்டில் 5.25% கிட்ட ரெப்போ ரேட் ஸ்டாண்டே எடுக்கிறாங்க. யூஎஸ்ல டாரிஃப் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டு திருப்பி பார்ஷியலா அப்ளை பண்ணிருக்கானுங்க. சோ இதுக்குள்ள நான் டீடைலா போக விரும்பல. இது மாறி மாறி சைக்கிளிக்கா போயிட்டு இருக்கறனால ரிப்பீட் பண்ணவும் விரும்பல. சில்வர் இனிமே இந்தியாக்குள்ள இம்போர்ட் பண்ணா லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. சோ பேசிக்கா இம்போர்ட் ஆஃப் சில்வர் வந்து கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்க. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ரிசர்வ் பண்றதுக்கு. ஏன்னா சில்வர் இம்போர்ட் பண்றதுக்கு நம்ம ஃபாரின் கரன்சி ஸ்பெண்ட் பண்றதை கம்மி பண்றதுக்குன்னு சொல்லிட்டு. இதனால மேனிபுலேட்டடா சில்வரோட வேல்யூ இந்தியால ஹையா இருக்கு. ஒன்ஸ் இந்த பர்டிகுலர் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா சில்வர் பிரைஸ் கீழே விழுந்துரும். சேஃபர் பெட்டா 2,20,000 உங்களுக்கு சில்வர் ஷாப்ல கிடைக்குதுன்னா வாங்குங்க. ஷாப்ல கண்டிப்பா 2,45,000 வரும்போது வித்துருங்க. இதுக்கு மேல பெருசா ப்ராஃபிட்டோ சைக்கிளிக்கல் ஸ்விங் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க. ரொம்ப பீக்ல நான் சில்வர் வாங்கியிருந்த ப்ரோ என்ன பண்றதுன்னா எந்த ஒரு அசட்டையுமே நெகட்டிவ்ல விற்கிறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். வெயிட் பண்ணுங்க. பேஷன்ஸ் இஸ் கீ இன் மார்க்கெட். சோ ஃபாரின் ரிசர்வ்ஸ் வந்து இப்போதைக்கு இந்தியால இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ரஃப்லி 1.08 பில்லியன் கிட்ட ஜூலை எண்டுக்குள்ள, அதாவது 17th of ஜூலை வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிக்ளைன் இன் கோல்ட் ரிசர்வ்ஸ் இருக்கு. ஓவரால் ரிசர்வ் இப்போதைக்கு $682 பில்லியன் ஓவரால் மே எண்ட்ல இருந்தது. இப்போ $728 பில்லியன் கிட்ட ஓவரால் நமக்கு வந்து இன்னும் இயருக்குள்ள நமக்கு அப்ராக்சிமேட்டா இருக்கு. 11 மந்தோட இம்போர்ட் ரிப்போர்ட் நான் இன்னும் ஃபுல்லா பார்க்கல. பார்த்துட்டு எவ்வளவு ஃபாரின் ரிசர்வ்ஸ் இருக்குங்கிறத நான் டீடைலா சொல்றேன். சோ ஃபாரின் ரிசர்வ்ஸ் உள்ள வருது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா இப்போதைக்கு இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ளோ இருக்குன்னு அர்த்தம். சோ நீங்க பாத்தீங்கன்னா ஜூலை 28 ஆன் டேட் பொறுத்த வரைக்கும் 755 கோடி கிட்ட எஃப்ஐஎஸ் கூட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. டிஏஎஸ்மே கண்டினியூஸா பை பண்ணிட்டு இருக்காங்க. நெட்செல் நெட்டா ஜூலை மந்த் எடுத்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஎஸோட வித்ததுதான் தெரியும். பட் கொஞ்சம் ஃப்ரெஷ் கேபிட்டலும் உள்ள வருது. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் யூஎஸ் மார்க்கெட்ல ஏஏ ஸ்டாக் கண்ணாப்பின்னு போன உடனே நிறைய பேர் வந்து காசை இங்க இருந்து நவுத்தி கொண்டு போய் யூஎஸ் ஸ்டாக்ல போட்டாங்க. இப்போ அந்த பபிள் பிரேக் ஆகி அங்க இருந்து அது கிராஷ் ஆக ஆரம்பிக்குது. சோ இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்தியா மார்க்கெட் மேல இப்ப எல்லாமே ஓரளவுக்கு அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு அட்டென்ஷன் திரும்புது. ஓவரால் கமோடிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல கோல்டு இன்னைக்கான நாள்ல ஆல்மோஸ்ட் பிளாட், 0.78% டவுன். சில்வர் இன்னைக்கான நாள்லயுமே கொஞ்சம் சாஃப்ட்வேர் ஆயிருக்கு. சோ ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ராட்டஜி கோல்ட பொறுத்த வரைக்கும் பை பண்ணிட்டே இருங்க. மேல போனாலும் சரி கீழே போனாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமா பை பண்ணிட்டே இருங்க. இப்போதைக்கு வாலடைலா இருக்கு. கோல்டு கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தி இருக்கு. பட் ஸ்டில் நான் ரெக்கமெண்ட் பண்றது பை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ருபி ஒரு பக்கம் கீழே விழுகிறதுனால கோல்டோட பிரைஸ் அதுவே டேலி பண்ணிரும். ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் பத்தி தெரிஞ்சுக்கலாம் கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.